ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ ஃபில்ம். நீங்கள் எப்போ தான் நம்மளோட ஃபில்மை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் தினோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் தமிழ் பார்த்துட்டு தான் இங்கே உள்ள வந்திருப்பீங்க. ஒரு ஷாப்பிங் ஹால் பற்றி நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி இதில் வந்து ஒரு ஃபியூ ப்ராடக்ட்ஸ் தான் நான் முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருப்பேன். ஸோ லைக் ப்ராடக்ட் ரிவ்யூ மாதிரி நான் போட்டிருப்பேன். சில ப்ராடக்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும், லைக் நான் இதிலே உங்களுக்கு நான் டுட்டோரியல் மாதிரியும் அது எப்படி யூஸ் பண்ணலான்ற மாதிரியும் நான் ஃபுல்லுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வித்தவுட் ஃபார் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு த நியூ ஃபில்ம். ஸோ நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் எதுலேருந்து போகிறேன் அப்படின்னா, இந்த ஒரு மேக்கப் பிளெண்டர் மினி. ஆக்சுவலி இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சியோட ஒரு பிராண்டு. நீங்கள் மேக்கப்பில் ஏதாவது ட்ரை ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் இது ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா டைலூஷன் ஆகி ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வரப்போகுது. ஸோ உங்களுடைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் ரொம்ப ட்ரையாக இருக்குது, லைக் ஃபவுண்டேஷன்ஸாக இருக்கட்டும், மெயினாக ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப சூப்பராக அது ஒர்க் ஆகும். உங்களுக்கு எது ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட டர்மா பேலட் ரொம்ப லைக் அது ட்ரையாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து நான் இதை யூஸ் பண்ணி பிளெண்டிங் ஆயில்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர், என்ன வேணால் லைஃப் லைன், இந்த மாதிரி நிறைய பிராண்டில் நிறைய இருக்குது. மெயினாக இந்த மாதிரி ஃபவுண்டேஷனுக்கு ஒர்க் ஆகாது இன்க்ளாட்டுக்கு அப்புறம் இந்த பிஎஸ்சியோட இந்த பிராண்ட் இது ஆக்சுவலி மினி, இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது. இது 100-300 தான் உங்களுக்கு இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் உங்களுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நான் யூஸ் பண்ணிடக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன், லைவாகவே நான் காட்டுறேன் அவங்ககிட்ட. என்கிட்ட பார்த்திங்கன்னா டர்மா கலர் பேலட் இருக்குது. ஸோ அதில் நான் என்ன பண்ணுறேன்னா, லைக் என்னோடய ஷேடே நான் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ என்னுடைய ஷேடே நான் எடுக்கிறேன். ஸோ என் ஷேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா DJ3, இதுதான் என்னோடய ஷேட். ஸோ கிளார் அடிக்கிறதுனால உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியாது. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? இதுதான் ஆக்சுவலி என்னோடய ஷேடு. உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாக தெரியும். ஸோ ஏன்னா நான் ஆஃப்டர்நூன் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபில்ம். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாகவே ஃபில்ம்ஸ் தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியான ஒரு பேக்கேஜிங்கில் ரொம்ப சூப்பராக இருக்கும். உண்மையாலுமே நான் யூஸ் பண்ணனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும், ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப ஈஸியாக இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ நான் பேக் கேமராவில் ஷோ பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான சூப்பரான ஒரு ப்ராடக்ட். ஸோ ஷோ பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இதோட அவுட்டர் பேக்கேஜிங் வந்து இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். நான் தலையில் காட்டுறேன்னு நினைக்கிறேன். ஸோ 295 தான் ஆக்சுவலி இதில் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் லைக் அந்த ஸ்டோர்லலாம் போய் வாங்கணும் அப்படின்னா இன்னும் கம்மியாகவே உங்களுக்கு கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டியாக தான் இருக்கும். இதோட மினி வெர்ஷன் நான் யூஸ் பண்ணுறது. இதிலே கொஞ்சம் பெருசு கூட இருக்குது. பட் நான் இப்போதைக்கு வாங்கலை. ஜஸ்ட் லைக் வாங்கி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், நம்மளுக்கு செட் ஆணுச்சு அப்படின்னா இதிலே பெரிய ப்ராடக்ட் கூட வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் வாங்கினது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இதோடைய பாட்டிலுமே ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட பாட்டில் இங்கே பாருங்கள், ஷேக் பண்ணிப்போம் லைட்டாக. இதோடைய மினி வெர்ஷன் அவங்கள்கிட்ட நான் அது காமிச்சிட்ருக்குறது. ஸோ இதுலேருந்து ஒரு 1 ட்ராப் போதும் ட்ரை ப்ராடக்ட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ என்னுடைய க்ரையான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஷேட் வந்து இது. ஸோ இதில் ஜஸ்ட் லைக் நான் ஒரு ட்ராப் நான் எடுத்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ க்ரையான் ப்ராடக்ட் இன்னும் இருக்கட்டும், உங்களுக்கு தெரியுதா, இன்னும் இருக்கட்டும். இதிலேருந்து இது எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி லிட்டு வந்து மேலே அமுக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த உள்ளே வந்து இந்த இங்க் பிளர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. லைக் அதில் ப்ராடக்ட் உங்களுக்கு
இதில் கலெக்ட் ஆகிரும். ஸோ தெரியுதா, இதில் கலெக்ட் ஆகிரும். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதுலேருந்து ஒரு 1 or 2 drops விட்டுக்கணும் இதில். ஸோ நான் ஒரு 1 drop 2 drops விட்டுருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது இப்போ நான் ப்ரஷில் நான் எடுக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் ப்ரஷில் நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நான் என்னுடைய கையில் ஸ்வாஷ் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக வருது பாரு. ஸோ பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, தெரியுதா? ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷனே அவ்வளோ ஸ்மூத்தாக க்ளைட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இன்னொரு ஷேட் எடுத்திருக்கேன். இந்த ஷேடு வந்து பார்த்திங்கன்னா D742 இந்த ஷேடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது. இதை நான் வந்து எதுவுமே பண்ணல. ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதை எடுத்து நான் அப்படியே எதுவுமே போடாமல் உங்களுக்கு நான் ஒரு நார்மலான ஒரு ப்ரஷில் எடுக்கிறேன். ஸோ எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இங்கே உங்களுக்கு தெரியுது அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கும் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும். எடுத்துகிட்டே இருந்தால் தான் இன்னும் உங்களுக்கு எடுத்துகிட்டே இருக்கணும். ஆக்சுவலி ப்ராடக்ட் ரொம்ப வேஸ்டேஜ் ஆகும். உங்களுக்கு நிறைய எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வராது. ரொம்ப திக்காக க்ரீமியாக வரும். பட் இது ரொம்ப எவ்வளோ அழகாக பட்டர் மாதிரி க்ளைடாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? ஸோ அதோட வேலை வந்து இதுதான். ஸோ இது பார்த்த வேலை தான். ஸோ நிறைய பேர் ரொம்ப ஹையன் பிராண்டில் இருக்கக்கூடிய இன்க்ளாட் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அது என்ன வேலை ரிசல்ட்டு கொடுக்குதோ, ஸோ இது அப்படியே உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து இது வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்ளிகேஷன்ஸ்க்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு லைக் அப்ளை பண்ணி கூட காட்டுறேன். ஸோ பிளெண்டர், ஸோ பட் நான் ரொம்ப ட்ரையாக விட்டுட்டேன். ஸோ அப்படி இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இந்த ஸ்பஞ்ச் நான் இன்னும் இது பண்ணலை. ஸோ அதிலே நல்ல ஒரு கவரேஜ் தான் இருக்குது. நான் ப்ராப்பராக பண்ணல ஆக்சுவலி. ஸோ ப்ராப்பராக பண்ணேன் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நான் ப்ராப்பராக பண்ணல, பட் இப்படி ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காண்டி நான் உங்கள்கிட்ட நான் லைக் காமிச்சிட்ருக்கேன். ஸோ லைவாக பார்த்துருந்துருப்பீங்க இது எந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த பிஎஸ்சியோட மேக்கப் பிளெண்டர் இது ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ண போது. நீங்கள் வாங்குறதா இருக்கீங்க, உங்கள்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு பிளெண்டர் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் மேஜராக. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கமெண்ட்டை வந்து லைக் டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரெவர் 52 இந்த ப்ரோ ஆர்டிஸ்ட் ஃபவுண்டேஷன். ஸோ இதை பற்றி ஒரு செப்பரேட்டான ஒரு ஃபிலிம் கூட நான் போட்டிருப்பேன். லைக் இப்போவுமே நான் உங்களுக்கு லைக் லைவாக நான் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நீங்கள் இப்போ புதுசாக இந்த ஃபிலிம் பார்க்குறீங்க அப்படின்னா இதோட ஸ்வாட்சஸ் நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா லைக் இதோட ப்ரைஸ் வந்து 1500 சம்திங். சிங்கிள் பாட்டிலோட ப்ரைஸே அவ்வளோ வரும் உங்களுக்கு. இது வந்து நான் ஏன் அப்படி நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ராடக்டோட நேம் தெரியக்கூடாதுன்றதுக்காண்டி அந்த ஒரு ரீசன் கிடையாது. ஏன் அப்படின்னா லைக் நான் ஒரு குரூம் ரீசெண்டாக வந்து அட்டன் பண்ணேன். என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வச்சு இப்படி இருந்துச்சு, டேபிளில் இருந்துச்சு. லைக் இப்படி தான் விழுந்துச்சு. ஓகே, இப்படி இருந்த ப்ராடக்ட்டு லைட்டாக இப்படி தான் விழுந்துச்சு. அப்போவே இங்கே ஒரு க்ராக் ஆகிடுச்சு. எனக்கு உயிரே போயிடுச்சு. ஏன்னா நான் லைக் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வாங்கிட்டு யூஸ் பண்ணாமலே வீணாக போகுது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ என்னடா இப்படி இருந்த ப்ராடக்ட் இப்படி தான் சாஞ்சிச்சு, அதுக்கே எனக்குள்ளே ப்ரோக் ஆகிடுச்சு. எனக்கு அப்புறம் நான் நினச்சேன் சரி ஓகே நம்ம லைக் டேப் வாங்கி ஒட்டலாம். இது வந்து பேப்பர் டேப்புன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து மெடிக்கல் டேப்புன்னு சொல்லுவாங்க. நான் மெடிக்கல் டேப் தான் சொல்லி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு எல்லா ஸ்டோருமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இந்த பேப்பர் டேப், மெடிக்கல் டேப் எப்படியும் நான் வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு நான் ஃபுல்லுமே ரேப் பண்ணி சுற்றிட்டேன்.
லைக் செக்யூராலிட்டி ஓரளவுக்கு செக்யூராக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் பொருள் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா இதெல்லாம் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணால் கூட லைக் 2 இயர்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக வரும். உங்களுக்கு 2 இயர்ஸ் வரும். ஸோ நான் வாங்கி ஒரு 2 வீக்ஸ்லேயே ப்ரோக் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. 2 வீக்ஸில் ஒரு 2 டைம்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குள்ள. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் காலியாகாது. அதுவும் இல்லாமல் ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். ஒரு குட்டி பம்ப் எடுத்தாலே என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நான் லைவாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், நான் என்ன இதில் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபார்வர் இதில் தான் இப்போதைக்கு இதில் தான் நேம் இருக்குது, இதில் நேம் இல்லை. ஸோ லைக் டெய்லி லைஃப் ஃபார்வர் 52ஓட ப்ரொஃபஷ்னல் ப்ரோ ஆர்டிஸ்ட் ஃபவுண்டேஷன். ஸோ இது என்ன ஷேட் அப்படின்னா, இருக்கிறதுலே டார்க்கரான ஒரு ஷேடு ப்ரௌனி. ஸோ அதுதான் நான் வாங்கியிருக்கேன். நான் உங்களுக்கு இதோட ஸ்வாட்ச் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ என்னுடைய மாஸ் பேலட்டில் நான் ஒரு பம்ப் நான் லைக் இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப குட்டியாக ஒரு பம்ப் எடுத்துக்கிறேன். ரொம்ப எனக்கு இது எடுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து எடுக்கணுமோ அப்படின்ற இதுக்கு இருக்குது. நான் இங்கே பாருங்கள், இதில் ஒரு ஒரு பம்ப்பு தான் நான் எடுக்கிறேன். என்னால் எவ்வளோ குட்டியாக எடுக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக நான் எடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இது வந்து பிளெண்டிங் ப்ரஷ், ஸ்விஸ் பியூட்டியில் இருந்த ஒரு பிளெண்டிங் ப்ரஷ். இதோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஸோ இதை வச்சு இந்த இடத்த நான் கவர் பண்ணுறேன் லைட்டாக. ஓகே. ஆக்சுவலி மிரரே இல்லாமல் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குன்னே தெரில. கலர் கரெக்டர்லாம் நான் எதுவுமே போடாமல் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். பத்தலை நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சோண்டு குட்டி பம்ப் எடுத்துக்கிறேன். மறுபடியும் பாருங்கள், ரொம்ப குட்டியான ஒரு பம்ப்பு தான் இங்கே இருக்குது. ஓகே. இந்த மாதிரி குட்டி பம்ப்பு தான் எடுத்திருக்கேன். போதும் இதுவே. இட்ஸ் லைக் ஹெவியாக இருக்குது இதுவே உங்களுக்கு. ஸோ இதை வச்சு உங்களோட ஸ்கின் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபோர்ஹெட்லலாம் இன்னும் கான்சன்ட்ரேஷன் பண்ணலை. சும்மா லைட்டாக நான் போட்டு காட்டணுமேன்றதுக்காண்டி லைக் நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு லைக் கேமரா மூலிமா பார்க்குறதுனால உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இங்கே எனக்கு மிரரில் ரொம்ப ஈவனான ஒரு நல்ல கவரேஜோடு தான் இருக்குது. ஸோ நான் கலர் கரெக்டர்லாம் பண்ணேன் அப்படின்னா ஓரளவுக்கு லைக் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன், ஃபார்வர் 52 ப்ரோ ஆர்டிஸ்ட் ஃபவுண்டேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரெண்டுமே ஒரே பிராண்டு தான். ஒரே பிராண்டு தான். ஸோ லாரியல் பாரிஸில் இருந்து உங்களுக்கு இந்த லைக் இன்ஸ்டன்ட் ரூட் கன்சீலர் ஸ்ப்ரே. ஸோ மேஜிக் ரீடச். ஸோ இந்த ஸ்ப்ரே உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு எங்கெல்லாம் லைக் பால்டாக இருக்குது, எங்கே உங்களுக்கு முடி இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா லைக் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன ஆகிடும்னா பிளாக்காக ஆகிடும். ஸோ நிறைய பேர் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. திக் ஃபைபர்ஸ் அண்ட் ஷீல்ஸோட ஃபைபர்ஸ், இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபைபர் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப டஸ்ட்டாக தான் விழுகும், பார்ட்டிகல்ஸாக தான் அது விழுகும். பட் நீங்கள் உங்களால் ஃப்ரண்ட் லைனில் ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுத்து கரெக்டாக அந்த ஷேப்னால் உங்களால் எடுத்துகிட்டு வர முடியாது அதில். ஸோ இந்த ஏரியா இருக்குது பார்த்திங்களா, இதை க்ரௌன் ஏரியான்னு தானே சொல்லுவாங்க நினைக்கிறேன், க்ரௌன் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவில் ஃபில் பண்ணுறதுக்கு வேணால் உங்களுக்கு ஃபைபர்ஸ் சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த ஃப்ரண்ட் லைன் இங்கேக்குள்ளே உங்களால் ஃபைபர்ஸ் வச்சு ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஒர்க்
ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க. ஸோ பிகினராக இருக்கணுன்ற பட்சத்தில் ஸோ இந்த இடத்தெல்லாம் உங்களால் அவ்வளோ சீக்கிரம் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. அது டஸ்ட்டாக தான் உங்களுக்கு விழுந்துட்டுருக்கும். அது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி அந்த பம்பே ஆக்சுவலி தனியாக தான் நம்ம பை பண்ணணும். அண்ட் அந்த பம்ப்பு அந்த ப்ராடக்டோட பம்ப் கொஞ்சம் ரேட் கூட தான் நினைக்கிறேன் நான். 1000 சம்திங் உங்களுக்கு வரும் அது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பம்ப் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த டஸ்ட்டு கீழே விழக்கூடாது. ஸோ டஸ்ட்டு கீழே விழுந்துச்சுன்னா பிளாக் ஆகிடும். ஸோ நீங்கள் மேக்கப் பவுடர்லாம் போடாமல் ரொம்ப கொஞ்சம் ட்ரிக்கியான வேலை தான் அது. நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிக்கிட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அது வச்சுட்டுமே நீங்கள் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நீங்கள் செட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராடக்ட்டு செட்டிங் ஸ்ப்ரே தேவையில்லை. அது ஆக்சுவலி உங்களுக்கு ஸ்ப்ரே டைப்பில் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இப்போது உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ப்ராடக்டோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுடைய லைக் ஹேர் இருக்குது என் கையில் அப்படின்னா இப்போ அந்த ஹேரை வந்து எப்படி பிளாக் ஆக்குதுன்னு மட்டும் பாருங்கள். எனக்கு பயமாக இருக்குது, என் ஃபேஸில் அடிச்சிருமோ, நான் தள்ளி வச்சே அடித்து காட்டுறேன். தெரியுதா உங்களுக்கு? இது ஒரு பிரச்சனை எனக்கு வாட்டம் அடிச்சுன்னா உங்களுக்கு வாட்டமாக தெரிய மாட்டேங்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபிலிம் பண்ணிவிட்டு அது ஃபிலிம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இங்கே பாரு, இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு கவரேஜோடு உங்களுக்கு பிளாக் கலரில் நல்ல கவர் ஆகி கொடுக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் ஃப்ரெண்டில் இது பண்ணுறதா இருக்கட்டும், பியர்டில் உங்களுக்கு இது பண்ணுறதா இருக்கட்டும், லைக் உங்களுக்கு நான் லைவாகவே டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். பியர்ட்லேயே நான் உங்களுக்கு டெஸ்ட்டு பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே எனக்கு எவ்வளோ கேப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்தளவுக்கு நான் ட்ரிம் பண்ணியிருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஸோ இதை ஃபுல்லாக நான் இப்போ இது பண்ணிடுறேன். தெரியுதா உங்களுக்கு? நல்லா கவர் ஆகி. ஸோ நான் எகைன் கூட நான் பண்ணி கொஞ்சம் மூக்கெலாம், ஏன்னா ஸ்ப்ரே ஐட்டம்ஸ் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் மூக்கெல்லாம் கொஞ்சம் மூடிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது கொஞ்சம் அட்வைஸபிள். இது என்னுடைய ஒரு அட்வைஸ். ஸோ இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ ரெகுலர் யூஸ்க்கெலாம் நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் கெமிக்கல்ஸ், என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் எங்கேயாவது ஒரு பார்ட்டி, வெட்டிங் ஈவெண்ட், எனி கைண்ட் ஆஃப் ஈவெண்ட், ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெலாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிவிட்டு போய்க்கலாம். ஸோ என்னுடைய சஜஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே லோரியல் பாரிஸ்லேருந்து செட்டிங் ஸ்ப்ரே நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஓகே, ஸோ இதையும் நான் உங்களுக்கு நான் லைவாகவே டெஸ்ட்டு பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ எனக்கு இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், ஃபவுண்டேஷன் போட்டேன். சரி, ஓகே. ஸோ நான் இப்போ கை வச்சா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆக்சுவலி என்னால் லைவாக நான் உங்கள்கிட்ட நான் டெஸ்ட் பண்ணி காட்டணும். ஸோ நான் இந்த இடத்துட்ட நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இங்கே எனக்கு ஒன்று ஒழுங்காக தெரியுமான்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல ஒரு பம்ப் இருக்கும். ஸோ நான் இங்கே என்னுடைய ஹேண்டில் நான் இந்த ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஃபவுண்டேஷன் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். லைக் என்னுடைய கை வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக தான், எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஆக்சுவலி கிளார் அடிக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இங்கே வச்சேன் அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த ஒரு லோரியல் பாரிஸ்லேருந்து இந்த ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேயை வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேயாகவும் ஒர்க் பண்ணிக்கிறாங்க அண்டு செட்டிங் ஸ்ப்ரேயாகவும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இது ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. ஸோ இந்த இடத்துல இதை வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், இது பண்ணிக்கிறேன், ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சுத்தமாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது. நான் உங்களுக்கு லைவாக ஒரு புது டிஷ்யூ பேப்பரை எடுத்து வச்சே நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். புது டிஷ்யூ பேப்பர், இது கொஞ்சம் ஏர் ட்ரை பண்ண விடும். ஸோ எடுத்தோடனே இது பண்ணி லைக் அடித்தோடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் உடனே அடிச்சுட்டு இது பண்ணோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது ஃபியூ ஹவர்ஸ்க்கு மட்டும் உங்களுடைய மேக்கப்பை வந்து நல்லா லாங் லாஸ்டிங் பண்ணி வச்சுக்க போகுது. ஸோ இப்போ நம்ம காஞ்சிருச்சான்னு பார்ப்போம். அவ்வளோ காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் புது பேப்பர்
டிஷ்யூ பேப்பர் நான் எடுத்திருக்கேன் புதுசாக. ஸோ இதை வச்சு லைக் நான் உங்களுக்கு லைவாக டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், பேக் கேமராலே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். டிஷ்யூ பேப்பரை பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடிச்சிருக்கேன். இதுக்கு மேலே நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லிட்டில் பிட், கொஞ்சோண்டு இங்கே பார்த்திங்கன்னா லைட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் இது 100% ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்தளவுக்கு நல்ல ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடிச்சிருக்கணும். நான் 2 ஸ்ப்ரே தான் அடித்தேன்னு நினைக்கிறேன். பட் இது சொரண்டுனாலோ கிள்ளுனாலோ வராமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இப்போது நான் வச்சு தேய்ச்சி காட்டுறேன். தேய்ச்சேன் அப்படின்னா டெஃபினட்டாக வரும். வந்துருச்சு, உங்களுக்கு தெரியுதா? வேக்ஸ் மாதிரி இப்படி உறிஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ எந்த ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேயாக இருந்தாலும் செட்டிங் ஸ்ப்ரேயாக இருந்தாலும் ஒரு தேய்ச்சோம் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வரும். வராமல் இருக்கவே இருக்காது. எந்த ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் டெஃபினட்டாக வரும். ஸோ மேக்கப் பொறுத்த வரைக்கும் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அது பர்ஃபெக்டாக இருக்கும். டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம தேய்க்கிறோம், நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டேன். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு? என் கையை பாருங்கள். ஸோ ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேனா போட்டு நம்மளுக்கு பச்சை குத்தி விட்றது கிடையாது. ஓரளவுக்கு தான் அது மெயின்டைன் பண்ணும். மிச்சபடி வந்துடுவாப்பில் அவரே. ஸோ யா தட்ஸ் இட் காய்ஸ். இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் லைவாகவே பார்த்துருக்கீங்க அண்ட் ரிசல்ட்டுமே நீங்கள் லைவாக பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்க, இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஃபில்ம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ எனிவே தட்ஸ் இட் காய்ஸ். ஸோ நான் இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் நெக்ஸ்ட் நல்ல கண்டென்ட்லேருந்து திரும்ப நான் மீட் பண்ணுறேன். ஸோ அண்டில் தென் பை. பை.